सदा बालरूपविविघ्नाद्रिहरि महादन्दिवक्त्रापि पञ्चस्य मान्य सदा बालरूपविविघ्नाद्रिहरि महादन्दिवक्त्रापि पञ्चस्य मान्य वेदेन्द्रादिवृद्य गणेशाभिरामे वेदेन्द्रादिवृद्य गणेशाभिरामे दिग्गतां श्रियं कापि कल्याण मोदे ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவதாசன் ஜெகநாதனின் வணக்கங்கள். இப்போ நாம் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் அருட்பெரும் காவியத்தின் ஆதிசங்கராச்சியார் பெருமான் அவர்களால் இயற்றப்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு அருட்காவியத்தினை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம முதல் பாடலை பார்க்க போறோம், முதல் ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இதுல 33 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த முதல் ஸ்லோகம் மகா கணபதியை பற்றி ஆதிசங்கர பெருமான் எழுதியது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகா கணபதியை வணங்காமல் செய்கின்ற எந்த செயலும் அது நிறைவடையாது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விக்னங்கள் எங்கிருந்தாலும் அவைகளை தகர்த்து உடைத்து அகற்றுபவர் விக்னேஸ்வரன் ஆகிய கணபதி பெருமான். இது எல்லாருக்கும், பரமேஸ்வரனுக்கே அவருடைய அருள் தேவைப்பட்டிருக்கு திரிபுர சம்ஹாரத்தின் போது. அதே நிலையில்தான் சங்கராச்சாரிய பெருமான் அவர்களும் இந்த உன்னதமான ஒரு காவியத்தை படைப்பதற்கு முன்பாக அந்த காவியம் சிறந்த முறையிலே அமைய வேண்டும், அது எல்லா ஜீவராசிகளிலும் சென்று சேர வேண்டும் என்ற உள்ளத்தில், நல்ல உள்ளத்தின் காரணமாக முதலே வணங்க வேண்டிய கணேச பெருமானை, விக்னேஸ்வரரை வணங்கி முதல் ஸ்லோகத்தை பாடுறார். இந்த முதல் ஸ்லோகத்துல கணேசரை தவிர வேறு எந்த கடவுளை பற்றியும் இதில் குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா இந்த முதல் ஸ்லோகம் முழுவதுமாக மகாகணபதி பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்லோகம். இதே மாதிரி இந்த கடைசியாக உள்ள 33வது ஸ்லோகம் இந்த பலசுருதின்னு நம்ம அதிலே சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். அதனால் இப்போ நம்ம நேரடியாக நம்ம ஸ்லோகத்துக்கே போகலாம். இந்த அழகான ஸ்லோகத்தில் நம்ம முதலே சொன்னோம், புஜங்க நடையில் அமைந்திருக்கு. இதெல்லாம் முன்னே சொல்லிட்டோம். அந்த புஜங்கம்னா எப்படி இருக்குது, அந்த பாம்பு மாதிரி ஊர்ந்து அலைகள் மாதிரி தவழ்ந்து எழுந்து போகிறதுன்னு சொல்லியிருக்கோம். இது புஜங்க நடையில் எழுதப்பட்ட அழகான ஸ்லோகம். இந்த அழகான ஸ்லோகத்தை அழகாக நம்முடைய சுகுணாஜி அவர்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடலை நான் உங்களுக்கு முதல்ல இணைத்திருக்கிறேன். இந்த பாடலை கேட்டுட்டு தான் நீங்கள் இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்க்குறோம். நீங்கள் முதல்ல கேட்டுட்டீங்க இந்த பாடலை. இப்போ நான் ஸ்லோகத்தை சொல்ல போகிறேன். அது நான் சொல்கிறது படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடினது இனிமையாக இருந்திருக்கும், இது படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன், முதல்ல கேளுங்க. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா விதேந்திராதிம் ருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்திகி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம். இது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துக்குள்ள ஊன்றி அதில் மனதை நிலை நிறுத்தி அதில் இதெல்லாம் நம்மளால் உணர முடியுமோ, எந்தெந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம தேடினா பல வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். எல்லா வார்த்தைக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. சான்ஸ்கிரிட்டில் சில வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். மற்றவைகளே நம்ம யார்ட்டையாவது கற்றுக்கணும், ஒரு ஆசானிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது டிக்ஷனரியை பார்க்கணும், அல்லது ஏஐ கேட்கணும், அல்லது கூகுளில் தேடணும். எப்படியோ தேடி நம்ம பொருள்களை நாம் கண்டுபிடித்து விடலாம். இந்த மாதிரி பார்த்தா நான் பொருள் இந்த பாடலுக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு பொருளை நான் எழுதியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் ஒரு பொருளை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் தொகுத்து இந்த மொத்தமான பொருளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல சதா பால ரூபாபி, இது எளிமையான வார்த்தை. சதான்னா தெரியும், சதான்னா எப்பொழுதும் அப்படின்னு தெரியும்.
பால ரூபாபி, பாலன்னா குழந்தை இல்லையா, பாலகன்கிறது குழந்தை, ரூபாபின்னா வடிவமாக இருத்தாலும் அப்படின்னு அர்த்தம். அப்ப சதா பால ரூபாபி அப்படின்னா எப்பொழுதும் எக்காலத்திலும் என்றும் குழந்தைதான். மகாகணபதியினுடைய வடிவம் என்றும் சிறுவனாக உள்ள ரூபம்தான். அப்படி இருந்தாலும் அவர் வந்து குழந்தை தானே அப்படிங்கிறதுனால நம்மளாம் நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தை ஒன்றும் தெரியாது, விளையாட தான் தெரியும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா விக்னாத்ரி ஹந்திரி, விக்னாத்ரினா விக்னங்கள், விக்னம்னா நமக்கு தெரியும், தடைகள். வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயும் தடைகள் வரும், எல்லா செயல்களிலும் தடை வரும். தடைகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது தடை வரும். அது இடையிலையும் வரலாம், கடைசியிலையும் வரலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே தடை வருதுன்னு வச்சுங்க, அப்புறம் நம்மளால் அந்த செயலில் அதில் முன்னேற முடியாது. அதனால் வந்து ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதற்கே அந்த தடை வராமல் இருக்க வேண்டும், இந்த விக்னங்கள் வராமல் இருக்கணும். அப்படின்னா கணேச பெருமானை தொழ வேண்டும். அதனால் ஏன்னா அவர் ஹந்திரின்னா பொடிப்பொடியாக்குபவர். விக்னங்கள் வந்து பொடிப்பொடின்னு எதை, மலையான விக்னங்களை, மலை போன்ற தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை பொடிப்பொடியாக ஆக்கக்கூடியவர் மகாகணபதி. அது ஒன்று. இது முதல் வரி. ரெண்டாவது வரி என்ன சொல்லுதுன்னா, மகாதந்தி வக்திராபி பஞ்சாசிய மான்யா. இந்த நம்ம இதில் சொல்லியிருக்கேன், இந்த 4 வரிகள் இருக்கும் இந்த புஜங்கத்தில், ஒவ்வொரு இதுலேயும் 4 சிலபல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ மகாதந்தி வக்திராபி பஞ்சாசிய மான்யா. மகாதந்தி, தந்தம்னா என்ன, தந்தம்ங்கிறது யானைக்கு உள்ளது, நமக்கு தந்தம்னா பல்லு, பல்லுக்கு தந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அவருக்கு மகாதந்தி, பெரிய தந்தி, பெரிய தந்தத்தை உடையவர். மகாதந்தினா ஒரு யானை முகத்தை இருக்கிறதுனால, வாரண முகத்தை கொண்டதுனால இங்கே அவருக்கு தந்தங்கள், அந்த அந்த அது மகாதந்தம், பெரிய தந்தமாக இருக்குது. இப்போ ஒரு யானை பெரிய ஒரு மிருகம், யானை மதிப்பு வாய்ந்தது, யானை அழகு வாய்ந்தது, யானை அருள் நிறைந்தது. இருந்தாலும் இந்த யானைக்கே சிறப்பு எதுன்னு கேட்டால் தந்தம் இல்லையா. இந்த யானைக்கு தந்தம் ஆண் யானைக்கு தான் இருக்கும். அதனால தான் பெண் யானையை விட ஆண் யானைக்கு சிறப்பு அதிகம், அழகு அதிகம். ஆனால் யானையினுடைய சிறப்பே அந்த தந்தம். அந்த தந்தம் மகாதந்தம், பெரிய தந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வக்திராபின்னு முகத்தை, வக்திராபின்னா முகத்துக்கு வக்திராபின்னு சொல்கிறாங்க. மகாதந்தி வக்திராபி, பெரிய தந்தத்தை உடைய முகத்தை கொண்டவர். அப்புறம் பஞ்சாசிய மான்யா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. பஞ்சாசிய மான்யான்னா அகண்ட வாயினை உடைய ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. அது வந்து பல பொருள் அகண்ட வாயினை உள்ளது. முக்கியமானது சிங்கத்தின் வாய் வந்து ரொம்ப பெருசு. யானை வாயை விட சிங்கம் வாய் அகண்டதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பூஜை அறையில் வச்சுக்க பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, அது அகண்ட வாய் உண்டு. அதில் சொம்பு வச்சுருப்போம், சொம்பு குறுகிய வாயாக இருக்கும், பஞ்சபாத்திரத்துக்கு அகண்ட வாயாக இருக்கும். இப்போ இங்கே எதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், பஞ்சாசிய மான்யா அப்படின்னு எதை சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இந்த அகண்ட வாயினுடைய சிங்கம் இருக்கு இல்லையா, இதை பார்த்தா யானைகள்லாம் பயப்படும். சிங்கம் வந்து உருவத்தில் சிறியது, யானை உருவத்தில் பெரியது. இங்கே உருவத்தை பற்றி பேச்சுக்கே இடமில்லை. எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சிங்கம், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் யானை சிங்கத்துக்கு பயப்படும். அது எப்படி பயப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, யானை சொப்பனத்திலே சிங்கம் வந்தாலும் பயப்படுமா. அதுக்கு தான் சிம்ம சொப்பனம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு இல்லையா. சிம்ம சொப்பனம் அப்படின்னா சிங்கத்தை யானையில் சொப்பனத்தில் கனவில் கண்டாலும் பயப்படும். ஆனாக்கா இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கங்கள் எல்லாம் இவருக்கு பயப்படுகின்றன. இந்த யானை முகத்தை உடைய கணேசருக்கு அவரை பார்த்த உடனே சிங்கங்கள்லாம் பயந்து நடுங்குகின்றன, மதிக்கின்றன, அவருக்கு வணங்குகின்றன. அந்த மாதிரி சிங்கங்களே வணங்குகின்றன அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து அதை தான் பஞ்சாசிய மான்யான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பொருளும் இருக்குது, பஞ்சமுகங்களை கொண்ட சிவபெருமானாலும் துரிக்கப்படுபவர் அப்படின்னு. அது வந்து அதுக்கு வரலாறு இருக்குது, நான் பின்னாடி அதை சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது 3வது வரி, விதீந்திராதிம் ருக்யா. விதி இந்திர ஆதிம். விதினா பிரம்மா, இந்திரனா தேவேந்திரன், ஆதினா அவரை சேர்ந்தவர்கள் தேவர்கள் மற்றவர்கள். விதீந்திராதினா பிரம்மாவும் இந்திரனும் அவனை மற்ற தேவர்களும் ருக்யான்னா தேடி வந்து வணங்குறாங்க. இந்த மகாகணபதியை அவர் எங்க இருந்தாலும் தேடி வந்து இந்திரன், பிரம்மா மற்றும் அனைத்து தேவர்களும் வந்து வணங்குறாங்க. அதுதான் விதீந்திராதிம் ருக்யா.
கணேசாபிராமே. அப்போ இப்படிப்பட்ட விக்னேஸ்வரருக்கு அந்த அவருக்கு என்ன பேருனா கணேசன் என்ற பெயரை கொண்டவர். அதுதான் கணேசபிராமே அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு இதுனா விதத்தாம் ஸ்ரீயம், விதத்தாம் ஸ்ரீயம் அப்படின்னா அது வந்து கடைசி வரியில விதத்தாம் ஸ்ரீயம்னு எனக்கு செல்வங்களையும் மங்களங்களையும் அருளட்டும். விதத்தையும் ஸ்ரீயம் எனக்கு அருள்னு கேட்குறாரு. யாரை கேட்குறாரு? காவி கல்யாணமூர்த்தி. இந்த அழகற்ற மகிமையோடு கூடிய, காவின்னா அளவற்ற மகிமையோடு கூடிய கல்யாண குணங்கள்னா என்ன? மங்கள வடிவம். சிவம்னாலே என்ன? மங்களம் இல்லையா? இவர் சிவனுடைய புத்திரன், இவரும் மங்களம், இவர் பரம மங்கள வடிவினர். அப்படிப்பட்ட பரம மங்கள வடிவினரான வடிவம் மகாகணபதி மூர்த்தி நமக்கு வந்து நான் இவளை அருளட்டும், எனக்கு செல்வங்களையும் மங்களங்களையும் அருளட்டும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த வரிக்கு வரி அல்லது அந்த சொல்லுக்கு சொல் பொருள். இதுக்கு தமிழில் போல் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ இதோட பொது அர்த்தம் இதில் என்ன ஒரு சொல்ல வராரு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் வந்து விக்னேஸ்வர பெருமானுடைய விக்னேஸ்வர பெருமைகளை ஆதிசங்கர் அழகாக விளக்குறார் இல்லையா? அது அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்போ கணேசர் என்றென்றும் மாறாத இளையமுடையவர். இப்போ நமக்கு சிவபெருமானுக்கு 2 பிள்ளைங்க, கணேசர் ஒன்று, முருகன் ஒன்று. முருகனை பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையா தவழ்கிற குழந்தையா பார்த்தோம். அதை விட அதுக்கும் முன்னாடி இந்த 6 அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்தப்ப பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தாங்க. பச்சிளம் குழந்தையாக, பால் மனம் மாறா பச்சிளம் குழந்தையாக இருந்தாங்க. அப்புறம் தவழ்ந்து குழந்தையாக இருந்தாங்க. அப்புறம் நடக்கிற சிறுவனாக இருந்தார் முருகன். அப்புறம் வளர்ந்து ஒரு வாலிப பருவம் வந்ததுன்னா எல்லாம் சண்டை போடுற ஸ்டேஜுக்கு வந்தோடனே அவர் போய் சண்டை போட்டார். ஒரு படை தலைவனாக இருந்து, சேனாதிபதியாக இருந்து, தேவர்களின் சேனாதிபதியாக, தேவலோகத்துக்கே சேனாதிபதியாக இருந்து பல அசுரர்களை பலரை வென்றார். முக்கியமாக நம்ம சூரபதமனை சண்டை போட்டார், அவனோட வென்று அவனை அருள் பாலித்தார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காதல் பண்ணார். தேவானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வள்ளியை காதலிச்சாரு, அங்கேயும் கல்யாணம் பண்ணிட்டார். அப்படி பல வடிவங்களில் வளர்ந்தவர் முருகன். ஆனால் கணேசர் இருக்காரு, அவர் என்னைக்கும் குழந்தையாகவே இருக்கிறது. அதை தான் சதா பாலரூபி. அவன் வந்து எத்தனை காலங்கள் கடந்தாலும், எத்தனை யுகங்கள் கடந்தாலும், எத்தனை கல்பங்கள் கடந்தாலும் அவர் என்றும் பால வடிவிலேயே இருக்கிறாரு, பாலனாகவே இருக்கிறார். சரி, சின்ன குழந்தை தானே, இவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் இவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் எத்தனை பெரிய விக்னங்களையும், எத்தனை பெரிய தடைகளையும், மலை போன்று வருகின்ற தடைகளையும் தகர்த்து பொடியாக்குபவர். அதாவது அதை வந்து பல நிலைகளை செஞ்சிருக்கார். அது வந்து யாருக்கும் கணேசனை பிள்ளையார் சொல்லி போடாம, பிள்ளையாரை நினைக்காம எந்த செயல் நம்ம துவக்கினாலும் அது சிறப்பாக முடியாது அப்படிங்கிறது உண்மை. இப்போ மகாபாரதம் எழுதும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க. மகாபாரதத்தை வியாசர் எழுதணும்னு பார்க்குறாரு, யாரையோ போய் கேட்டாரு. கடைசியில் என்ன சொன்னார்? பிரம்மா போய் நீ கணேசனை பிடி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கும் அங்கே மகாபாரதத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது கணேச பெருமான் தான். அதனால் எந்த செயலுக்கும் கணேசன் முதலில் நிற்பார், துன்பங்களை பொடி ஆக்குவார். அதனால் சிறு பாலனாக இருந்தாலும் பெரிய விக்னங்களையும் தகர்த்து பொடி ஆக்குபவர். அப்புறம் இந்த விநாயக பெருமான் என்னும் அவர் நம்ம கணபதி கஜமுகராக யானை முகத்தோட இருப்பதனால் பெரிய தந்தத்தை வச்சிருக்கார். அந்த தந்தம் யானைக்கு அழகு. இந்த தந்தம் வந்து ஒரு அழகு மட்டும் இல்லை, இந்த தந்தத்தை முடிச்சு தான் மகாபாரதத்தை எழுதினார்னு அந்த கதையும் நமக்கு தெரியும். அப்புறம் அகண்ட வாயை உடையவர். எப்படின்னா பஞ்சபாத்திரம் மாதிரி அகண்ட இருக்கும். அது வந்து இதே மாதிரி அகண்ட வாய் உள்ளது இன்னொரு மிருகம் யாருன்னா சிங்கம். சிங்கம் வந்து அனைத்து மிருகங்களுக்கும் ராஜா. இந்த சிங்கத்தை பார்த்தா அனைத்து மிருகங்களும் பயந்து நடுநடுங்கி போகும். யானைகளும் சிங்கத்தை பார்த்தா அடங்கித்தான் போகும், நடுங்கி போகும். ஏன்னா யானைகள் வந்து சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் அதுக்கு பயந்து நடுங்கி போயிடும். ஆனால் இப்போ இந்த யானை முகம் உடைய கணேச பெருமானை பார்த்து அனைத்து சிங்கங்களும் பயப்படுவது மட்டுமல்ல, அவர் அடிகளே திருவடியில் விழுந்து வணங்குகின்றன. அப்படிப்பட்ட தன்மையை உடைய இந்த நம்ம கணபதி பெருமான், அவருடைய முகத்திற்கு சிங்கங்களும் பயப்படக்கூடிய ஒரு ஆண்மை, ஒரு கம்பீரம் இருக்கு.
அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு இதுக்கும் இந்த இந்த பஞ்சாசியமானியாங்கிறத இன்னொரு 5 பொருள் எப்படின்னு சொன்னீங்கன்னா, சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இல்லையா? சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசான்யம். 5 முகங்கள், திசைக்கு ஒரு முகமாக 5 முகங்களை கொண்டவர் சிவபெருமான். அவருக்கு எல்லாமே 5 தான் இல்லையா? பஞ்சாட்சரம், இந்த பஞ்ச முகங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது அவருக்கு ஒரு ஸ்டேஜில் அவரால் அந்த திரிபுர அசுரர்கள் ஒரு பெரிய விக்னத்தை ஸ்தாபித்து விடுறாங்க. அவர்கள் ஸ்தாபித்த விக்னத்தை தாண்டி இந்த தேவர்கள் சிவபெருமான் தலைமையிலே போன படைகளால் அந்த அசுரர்களை அழிக்க முடியவில்லை. அப்பதான் சிவபெருமானுக்கு நம்ம கணபதியை நினையாமல் வந்து விட்டோமே, கணபதிக்கு தெரியாமல் வந்து விட்டோமே அந்த எண்ணம் வந்தவுடன் கணபதியை நினைத்தார். அது வணங்கினார்னா எப்படின்னா வச்சுங்க, அப்பா பிள்ளைய வணங்குவார்னா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முருகன் குருவாயிருந்து அவர் கை கட்டி வாய்ப்படுத்தி நின்னார் இல்லையா சாமி மலையில், அதே மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை, குழந்தை தானே, இவருக்கு தன்னுடைய குழந்தை நினைச்சிருக்கலாம். அந்த கணேசரை நினைத்த நேரத்தில் அந்த விக்னங்கள் எல்லாம் தகர்ந்து திரிபுரத்தை அது வென்றால் அடித்தார். அந்த கதைக்கு நமக்கு வேண்டாம். அதனால இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கணேச பெருமான் அவரை என்ன பண்றாங்கன்னா, இந்த படைப்பு கடவுளான பிரம்மா மற்றும் தேவலோகத்தின் அதிபதியான இந்திரன் அவரை போன்றவர்களும் மற்றவர்களும் தேடி வணங்குறாங்களாம். ஏன்னா நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், ஈஸ்வரனையே தேவர்கள் எல்லாம் தேடி போய் வணங்குவாங்க. ஆனால் ஈஸ்வரன் அடியார்களை தேடி வருவார். அதே மாதிரி இந்த தேவர்கள், பிரம்மா முதற்கொண்ட தேவர்கள் அவரை தேடி போய் வணங்குவார்கள், அவருடைய பெருமையை மதித்து வணங்குவார்கள். இந்த அழகிய கணேசன் என்ற அழகிய பெயரை கொண்டவர் சொல்லிட்டு இவர் எனக்கு செல்வங்களையும் மங்களங்களையும் அருளட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இங்கே ஆதிசங்கருக்கு எதுக்கு செல்வம்? அவரு சன்னியாசி, ஒரு துறவி, அவருக்கு எதுக்கு செல்வம், அது எதுக்கு மங்களங்கள் அப்படின்னா, அவர் செல்வம் என்று கேட்பது விநாயக பெருமானின் அருட்செல்வத்தை கேட்கிறார், பொருள் செல்வத்தை கேட்கல. அந்த செல்வங்கள் அப்படின்னு கேட்கறது அருள் செல்வத்தையும், மங்களங்கள் என்பது என்னுடைய பணி விக்னமில்லாமல் முடிய வேண்டும் அப்படின்னு கேட்கறது தான். அதை செல்வங்களும் மங்களங்களும் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அளவற்ற மகிமோடு கூடிய பரம மங்கள வடிவினரான விநாயகப் பெருமான் எனக்கு எல்லா நலங்களையும் அருளட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இதை கேட்டுவிட்டு நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சுப்பிரமணியரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஒரு முன்னுரையா இது முதல் வணக்கம் விநாயகனுக்கு. அந்த முதல் வணக்கத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இத்தோடு இந்த இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை வேணால் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டியதனால் இந்த ஸ்லோகத்தை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு அழகாக பண்ணமைத்து பாடிய நம்முடைய டாக்டர் சுகுணாஜி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது இந்த நாளைக்கு இதோடு இந்த ஸ்லோகம் முடிகிறது. அடுத்த பதிவில் நாம் 2வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். 2வது ஸ்லோகம் நான் ஜானாமி சர்த்தம் நான் ஜானாமி சார்த்தம் அப்படின்னு. அப்போ தான் முதல்ல அங்கே போய் நின்றுட்டு அங்கே போய் ஆதிசங்கரர் போய் கோயிலில் போய் அவருடைய சன்னதியில் நிற்கிறார். சன்னதியில் நின்று இங்கே என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு சொல்ல போகிறாரு. அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஸோ அடுத்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம். இத்துடன் இந்த பதிவை அழகாக நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேரொருட்கருணையும் அம்பாளுடைய கடாட்சமும் முருகப்பெருமானுடைய கருணையும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும். அதுக்கு கணபதி முன்னிருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.